கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நலமுடன் வாழ என்ற நிகழ்ச்சியில் இந்த யோகாசன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது குமாரி லக்ஷ்மி ஆண்டியப்பன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பயிற்சி அர்த்தமச்சேந்திராசனம். வள்ளலார் யோகா மையத்திலேருந்து கேஷிகா ஜெயஸ்ரீ 2 பேரும் வந்திருக்காங்க. ஸோ அந்த அர்த்தமச்சேந்திராசனம் அப்படிங்கிறது ஒரு முனிவரோட பேர். மச்சேந்திரான்ற ஒரு முனிவரோட பேர். இடுப்பு பகுதிக்கு ரொம்ப முக்கியமான ஆசனம். பேக் பெயினுக்கும் இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான ஆசனம். இந்த அர்த்த அப்படின்னாலே பாதின்னு அர்த்தம். மச்சேந்திரா அப்படிங்கிறது அந்த முனிவரோட பேர். இப்போது நம்ம முதுகெலும்பை பின்னாடியும் வளைக்கிறோம், முன்னாடியும் குடிக்கிறோம். முதுகெலும்பை வலது பக்கமாகவும் திருப்பலாம், இடது பக்கமாகவும் திருப்பலாம். சயின்டிஃபிக்காக நம்ம நார்மலாக டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா நம்ம முதுகெலும்பை முன்னாடி குறிகிற அளவுக்கு கூட பின்னாடி வளையிறது ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி நம்ம முதுகெலும்பை வலது பக்கம் திருப்புறது ரொம்ப கம்மி, இடது பக்கம் திருப்புறதும் கம்மி. இந்த முதுகெலும்பை திருப்புறதுனால வயிற்றில் இருக்கக்கூடிய உள் உறுப்புக்களை, அதாவது கணையம், கல்லீரல், மண்ணீரல், அதுக்கப்புறம் நம்ம குடல், பெருங்குடல், சிறுகுடல், இது எல்லாமே நம்ம ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். இந்த நான் சொன்ன மாதிரி இந்த பேக் பெயின் இருக்கிறவங்க இந்த பயிற்சியை ஆரம்ப நிலையில் பண்ணணும். இது முதல் 3 நிலை இருக்குது. இப்போ இவங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்கக்கூடியது இறுதி நிலையை தான் செஞ்சு காமிப்பாங்க. ஸோ இந்த முதல் 3 நிலையில் இப்போ ஆரம்பத்தில் எனக்கு இப்போ தான் பேக் பெயின் ஆரம்பிச்சிருக்கு, இப்போ டாக்டர் என்னை எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் யோகா பண்ண சொல்லியிருக்காங்க, இல்லை ஃபிசியோதெரபியே பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இந்த அர்த்தமச்சேந்திராசனம் பண்ணினீங்கன்னா இந்த வலி உடனே குறையும். இந்த முதுகெலும்பில் 3 விதமான நமக்கு சிம்டம் காமிக்கும். முதல்ல வலி காமிக்கும். இந்த வலியிலேயே 3 விதமான வலிகள் இருக்கும். நமக்கு குத்துற மாதிரி வலி இருக்கும், அதே மாதிரி அழுத்துற வலி இருக்கும், அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயின், அதாவது அந்த வலி நரம்பு மண்டலத்துக்கு போகும்போது அந்த பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த நரம்பு மண்டலத்துக்கு போகிற பெயினை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் இந்த அர்த்தமச்சேந்திராசனம். இன்றைக்கி இந்த அர்த்தமச்சேந்திராசனத்தை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? காலை நீட்டுங்க, கையை தொட மேலே வச்சுக்கோங்க, நல்லா நேரம் நிமிர்ந்து உட்காருங்க. சத்தமாக ஒரு 2 மூச்சு நல்லா இழுத்து விடுங்க, மெதுவாக விடணும். மூச்சை நல்லா டீப்பாக அழுக்கணும், மெதுவாக விடணும். இப்போ வலது காலை மடக்கி இடது பக்கம் வைக்கணும். வலது காலை மடக்குங்க, இடது பக்கம் க்ராஸ் பண்ணி வைக்கணும். ரைட். இப்போ இந்த காலை இப்படி மடக்கி உட்கார்றதே நம்மளோட பெல்விக் மசில்ஸை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுவோம். இப்போது இடது கையை வலது கால் முட்டிக்கு மேலே திருப்பணும். இடுப்பை திருப்புங்க. இடது கை லெஃப்ட் ஹேண்ட். இந்த கால் முட்டியை கையை வச்சு பிடிச்சிட்டாலே இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த கையை வச்சு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும். இந்த இடுப்பை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பும் போது இந்த கையை வச்சு பிடிக்கிறது கொஞ்சம் லகுவாக இருக்கும். வாயை திறந்து மூச்சை விட்ட நிலையில் நார்மல் ப்ரீதிங்கில் இந்த பொசிஷனில் அப்படியே ஒரு 10 எண்ணிக்கை இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கையை எடுத்துருங்க, காலை நீட்டிக்கோங்க. நல்லா சத்தமாக 2 மூச்சு இழுத்து விடுங்க. இன்னொரு மூச்சு. அதே மாதிரி அடுத்த கால், இடது காலை மடக்கி வலது பக்கம் க்ராஸ் பண்ணி வைங்க. இப்போ வலது கையை இடது கால் மேலே போட்டு கால் முட்டியை பிடிக்கணும். கையை நல்லா பின்னாடி தள்ளி வைக்கணும். ஷோல்டரை நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். இடுப்பு எலும்பை நம்ம பின்னாடி இதை மாதிரி திருப்பக்கூடிய சந்தர்ப்பங்கள் ரொம்ப கம்மி. இப்போ அதுக்கெலாம் நமக்கு வீலிங் சேர் மாதிரி வந்துருச்சு. அதை வச்சே நம்ம திருப்பி அந்த இடுப்பை எவ்வளோ தூரம் நம்ம கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கெடுத்து வச்சுருக்கோம். வலி ஆரம்பத்தில் ஒரு எக்ஸ்ரே எடுத்து உங்களுக்கு முதுகெலும்பில் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லும் போதே இந்த பயிற்சியை நீங்கள் முயற்சி பண்ணாலே உங்கள் வலி 50% குறைஞ்சிரும். அப்படியே வச்சு நார்மல் ப்ரீதிங்கில் இருங்க. ஒரு 10 எண்ணிக்கை. 1
2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கால் நீட்டிக்கோங்க. நல்லா சத்தமாக 2 மூச்சு. இப்போ இது முதல் நிலை. இப்போ அடுத்த நிலை பண்ண போகிறோம். 2 பேரும் ஒருத்தர் கிராஸில் பாருங்கள். திரும்புங்க. கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்க. இப்போ ஒரு காலை தூக்கி வலது கால் இடது பக்கம், காலு கீழே இருக்க காலை மடக்குங்க. இது இரண்டாவது நிலை. காலை மடக்கி பண்ணுறோம். முதுகெலும்பில் எக்ஸ்ட்ரீம் ட்விஸ்டிங் நம்ம கொடுக்க போகிறோம். தொடை சதை கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கையை நல்லா பின்னாடி வச்சு ட்விஸ்ட் பண்ணுங்கள். ட்விஸ்ட். இடுப்பை நல்லா திருப்புங்க. வாயை திறந்து மூச்சை விடுங்க. உங்களுக்கு இடுப்பை நம்ம வலது பக்கமாக ட்விஸ்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அதே மாதிரி அடுத்த கால் நீடிக்கோங்க. நல்லா சத்தமாக 2 மூச்சு. அதே மாதிரி அடுத்த கால் மடக்குங்க. கீழே இருக்க காலை மடக்கணும். நல்லா கீழே இருக்க காலை மடக்கணுன்னே முதுகெலும்பை நேராக்கிடணும். இப்போ கையை வச்சு காலை பிடிங்க, முட்டியை பிடிங்க. இந்த கை பாடி நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள். இரண்டாவது நிலை முதுகெலும்பில் இருக்கிற வலியை குறைக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நேராக பார்த்து பத்மாசனத்தில் உட்காருங்க. கை சின்முத்ரா. அர்த்தமச்சேந்திராசனத்தோட முதல் 2 நிலைகளை பார்த்தோம். இதோட இறுதி நிலையும் வர்ற வாரங்களில் பார்ப்போம். முதுகெலும்புக்கு ரொம்ப முக்கியமான பயிற்சி. கழுத்துலேருந்து நமக்கு முதுகு வரைக்கும், கீழே பிருஷ்டபாகம் வரைக்கும் முதுகெலும்பு எல்லாமே இப்படி டிஸ்க் ஜாயின்ட்ஸ் மாதிரி தான் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அந்த முதுகெலும்பை நம்ம கையை வச்சு திருப்ப முடியாது. இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணி தான் முதுகெலும்பு எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் வலுவாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களோட ஆயுள் அதிகரிக்கும். எவ்வளோக்கு அளவு அதோட வளையும் கெப்பாசிட்டியை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி டாப் டு பாட்டம் உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராயிரும். மூளைக்கு சீரான அளவு ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி முதுகெலும்பையும் என்றைக்கும் இளமையாக வச்சுருக்கோம். முதுகெலும்பில் பிரச்சனை வந்துருச்சேன்னு நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். அந்த வலின்ற ஒரு ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணிங்கன்னா முதுகெலும்பு பிரச்சனை உங்களுக்கு 100% சரியாயிடும். நாளைக்கு வேறு ஒரு பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தமிழரின் மொழிப்பற்று, இனப்பற்று, நாட்டுப்பற்று. தாய்மொழி பற்றும் தாய்நாட்டுப் பற்றும் ஒருவர் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அவரது இரத்தத்தில் கலந்த ஒன்றாகவே ஆகிவிடுகிறது. அதிலும் ஒரு தமிழனுக்கு மொழிப்பற்று, இனப்பற்று, நாட்டுப்பற்று என்பது இரவலாக பெறக்கூடியதோ அல்லது விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருளோ அல்ல. உயிரோடு மூச்சோடு இரத்தத்தோடு கலந்த உணர்வாகும் அது.